வணக்கம். மீனம் ராசி அன்பர்களை இனிய வணக்கம். வேலையில் ஓடிய உழைப்பை மதிக்காதவர்கள் இருந்தார்கள். அந்த மனிதர்கள் வேறு யாரும் கிடையாது, உங்களுக்கு மிக உரிய ஒரு நபர்களாகத்தான் இருப்பார்கள். எஸ் என்ற எழுத்தை வைத்து அந்த ஒரு நபர்கள் ஆரம்பத்திலோ இறுதியிலோ அல்லது நடுவில் கூட இந்த எஸ் என்ற எழுத்து நிச்சயமாக இருக்கும். மீனம் ராசி அன்பர்களை, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்த உழைப்பை மற்றவர்கள் சரியாக கவனிக்காத ஒரு தருணங்கள் இருந்திருக்கலாம், அல்லது உங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு கோபத்தினால் நீங்கள் செய்யாத ஒரு தவறுகளுக்கு கூட உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் போட்டு கொடுத்து உங்களை எப்படியாவது வேலையை விட்டு அனுப்ப வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பார்கள். எனவே அந்த ஒரு நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் அமைதியாக உங்களுடைய பொறுப்புகளை செய்து கொண்டிருந்தாலும் சிலர் உங்களுடைய முயற்சிகளை சாதாரணமாக எடுத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எவ்வளவு தான் சொல்லி பார்த்தாலும் சில நபர்கள் நீங்கள் சொல்லுவதை கேட்க மாட்டார்கள். நான் சொல்வது தான் சரி என்று உங்களையும் அவர்களுடைய போக்கில் ஆட்டி படைத்து கொண்டும் இருந்தார்கள். அந்த ஒரு நபர்களும் அந்த எஸ் என்ற எழுத்து உடைய நபர்கள். அவர்கள் போனால் சரியாக இருக்கும் என்று அவர்களின் மீது ஒரு அரைகுறையான நம்பிக்கையை வைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் உங்கள் மீது நீங்களே போட்டுக்கொண்ட ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் செய்த தியாகங்களும் நீங்கள் எடுத்த கூடுதலான பொறுப்புகளும் நீங்கள் காட்டிய அர்ப்பணிப்பு ஆகியவை உடனடியாக பாராட்டப்படாமல் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டே போயிருக்கலாம். அந்த நேரத்தில் மனதில் ஒரு ஏமாற்றங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். என்னுடைய உழைப்புக்கு எப்போது மதிப்பு கிடைக்கும்? நானும் எத்தனையோ நாட்கள் உழைத்து கொண்டு இருக்கிறேன். புதிதாக வந்தவர்களுக்கெல்லாம் மதிப்பு கிடைத்து அங்கீகாரங்கள் பெற்று நல்ல ஒரு நிலைமைக்கு சென்று விட்டார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கை மட்டும் கேள்விக்குறியாகவே இருக்கிறதே. இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன என்று நீங்கள் யோசித்துக் கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு நாட்களும் நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் ஜோதிட ரீதியாக மீனம் ராசிக்காரங்களுக்கு தாமதமாக கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் மிகவும் நிலையானதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. உங்களின் நேரம் வரவில்லை என்று நினைத்து மனமானது நீங்கள் தளர வேண்டாம். விதை விதைத்தவுடன் மரமாக மாறாது. அதுபோல உங்களுடைய உழைப்பும் சரியான காலத்தில் மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய திறமை, உங்களுடைய பொறுமை, உங்களுடைய நேர்மையான அணுகுமுறை ஆகியவை ஒரு நாள் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு வந்து நிறுத்தும். உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களுடைய சாதனைகளை பார்த்து மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்துவிடும். எனவே நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நீங்கள் தூக்கமில்லாமல் இருந்த இரவுகள் உங்களுடைய மனதிற்குள் ஒரு போராட்டங்களையும் மனதிற்குள் தேவையில்லாத ஒரு குழப்பங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். வெளி உலகத்திற்கு அமைதியான நீரோடை போல காட்சியளிக்கும் மீனம் ராசியினரின் உள்ளுக்குள் எண்ணற்ற கேள்விகளும் கவலைகளும் புயலாக சுழன்று கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டையும் தேவையில்லாத ஒரு கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம், குடும்ப பொறுப்புகள், லட்சியத்தை அடைய முடியாதோ என்ற தவிப்பு என 1000 கேள்விகளுடன் போராடிய தூக்கமில்லாத இரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு இதை பற்றியும் யோசிக்க விடாமல் உங்களுடைய சொந்த முடிவுகளை கூட தவறாக எடுக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமைகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும். தலையணையில் முகத்தை புதைத்து அமைதியாக நீங்கள் சிந்திய கண்ணீருக்கு அந்த இரவுகள் மட்டுமே தான் சாட்சியாக இருந்திருக்கும். அது வேறு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த கண்ணீர்கள் வர உங்களுடைய மனதிற்குள் இருந்த வேதனைகளும் ஒரு காரணம். உங்களுடனே இருந்து கொண்டு உங்களுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுத்து சில நபர்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருப்பார்கள். அவர்கள் செய்த சின்ன சின்ன செயல்களாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாத சில வேதனைகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கலாம். வெளியில் எவ்வளவு தான் அமைதியாக உலா வந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்கள் பட்ட போராட்டங்கள் என்னவென்று உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். அதை வெளியில் போய் யாரிடமும் சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் அறிந்து கொண்டு நடந்து பாருங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கான பொன்னான ஒரு காலங்கள் தொடங்க போகிறது. இந்த ஒரு காலத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு நிலைமைகளில் நிச்சயமாகவே வந்துவிடும். மீனம் ராசி என்பர்களை பயணங்கள் மூலம்
மனதளவில் ஒரு மாற்றங்கள் என்பது இப்பொழுது உண்டாக போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் பயணங்கள் சென்றிருப்பீர்கள். அந்த பயணங்கள் மூலம் பிரச்சனைகளை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினைத்தபடி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக தள்ளிவிடும். அந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த நம்பிக்கை தான் உங்களை இன்னும் வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். உத்தியோக பணிகளில் மற்றவர்களின் பணிகளை பார்க்க வேண்டிய சூழல்களும் உங்களுக்குள்ள அமையலாம். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக நீங்கள் இருப்பது மிக அவசியம். ஆடம்பர பொருட்கள் மீதான ஆசைகள் உங்களுக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகரிக்க தொடங்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி அது தானாகவே மறைந்துவிடும். எனவே குடும்பத்துக்குள்ள ஏதேனும் விவாதங்கள் ஏற்பட்டால் அதனை நினைத்து நீங்கள் கஷ்டப்படாமல் அதை எப்படி தீர்க்க வேண்டும், அதற்கு நம்ம என்ன வழிமுறைகளை எடுக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீங்கள் ஒரு கவனத்தை செலுத்துங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். எனவே எதை பற்றியும் நீங்கள் அதிகமாக கவலைப்படக்கூடாது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆழமான ஒரு திருப்பத்தை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய மனதில் இருந்த சோர்வுகள் குறைந்து நன்மைகள் இப்பொழுது நடக்க தொடங்கும். குடும்ப உறவுகள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. குடும்ப உறுப்பினர்களிடையே கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறான புரிதல்களும் சந்தேகங்களும் மனக்கசப்புகள் அனைத்தும் மறைந்து மீண்டும் ஒற்றுமையானது மலரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. இதுவரைக்கும் நீங்கள் குடும்பத்தில் பேசாமல் எத்தனையோ நபர்கள் இருந்திருப்பார்கள். இப்பொழுது அவர்கள் அனைவரும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்பொழுது வந்துவிட்டது. எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுத்து மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை புரிந்து வைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கமாண்ட் வாயிலாக பதிவிடுங்கள். குடும்ப உறுப்பினரிடையே கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறான புரிதல்கள், சந்தேகங்கள், மனக்கசப்புகள் அனைத்திற்கும் இப்பொழுது ஒரு தீர்வானது கிடைக்கப் போகிறது. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்ட தாமதங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் இப்பொழுது ஒரு சரியான ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. உங்களுடைய மகிழ்ச்சியாக நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களில் கவனத்தை நீங்கள் செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். பழைய கவலைகளை விட்டுட்டு எதிர்காலத்தை நோக்கி பார்க்கக்கூடிய மனநிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக்கும். சரியான பாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுத்து போனால் எல்லாமே உங்களுக்குள்ள நன்மைகளாகவே நிச்சயமாக மாறும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது சரியா தவறா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பற்றியும் நீங்கள் அதிகமாக கவலைப்படக்கூடாது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆழமான ஒரு திருப்பத்தை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய மனதில் இருந்த சோர்வுகள் குறைந்து நன்மைகள் இப்பொழுது நடக்க தொடங்கும். குடும்ப உறவுகள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. குடும்ப உறுப்பினர்களிடையே கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறான புரிதல்களும் சந்தேகங்களும் மனக்கசப்புகள் அனைத்தும் மறைந்து மீண்டும் ஒற்றுமையானது மலரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. இதுவரைக்கும் நீங்கள் குடும்பத்தில் பேசாமல் எத்தனையோ நபர்கள் இருந்திருப்பார்கள். இப்பொழுது அவர்கள் அனைவரும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்பொழுது வந்துவிட்டது. எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுத்து மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை புரிந்து வைக்கக்கூடிய அளவுக்கு